ஹாய் ஹலோ இன்றைக்கி முருங்கைக்கீரை பவுடர் வச்சு ஒரு சாப்பாடு வந்து தாளிக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 3 சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பை சேர்த்துடுங்க. அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதுக்கு சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதுலேயே கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் சேர்க்கலாம். காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளும் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வதக்கி கொடுத்துருங்க. நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை பவுடரை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் வதக்கிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நான் வந்து இன்றைக்கி சாதம் வந்து நான் வந்து சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த சாதத்தை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தலைனாக்கா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த பவுடர் செய்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் சாதத்தை வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல ஒரு லஞ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருந்துச்சு நான் சாப்பிடும் போதும். இந்த கீரை கிடச்சிச்சின்னா நீங்களும் வந்து வீட்டில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ஒன்று சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனாக்கா யாரும் ஃபுல்லாக வீடியோவே பார்க்குறல. எனக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக்ஸ் கூட யாரும் கொடுக்குறதில்ல. ஏன்னா நான் வந்து நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தானே நான் கூட நல்ல வீடியோஸ் எல்லாம் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு லைக்ஸ் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்கெல்லாம் லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கோ வச்சுக்கலாம். இது வந்து நைட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுக்குறது மறக்காதீங்க.